நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை முன்னிட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்வு எந்தவித குளறுபடியும் இன்றி பாதுகாப்பாகவும் வெளிப்படைத் தன்மையாகவும் நடைபெற தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு தலைமை செயலாளர் சாய்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தேர்வு மையங்களில் கண்காணிப்பு, பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் சிரமமின்றி தேர்வில் பங்கேற்க மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல உடல் நலத்துடனும் இந்திய நாட்டிற்கான தங்களின் அர்ப்பணிப்பான சேவையுடனும் தொடர்ந்து சிறப்புடன் செயல்பட வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வாழ்த்து செய்தியை முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் மழையால் சுமார் 50,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் தொடர்ந்து பெய்த மழையால் நனைந்து வீணாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் கொள்முதல் மைய அதிகாரிகள் மத்தியில் கவலை ஏற்பட்டுள்ளது. நெல் சேமிப்புக்கான போதிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 12வது சர்வதேச யோகா தினம் நாளை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி பல்வேறு மாநிலங்களில் யோகா நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கொல்கத்தாவில் நடைபெறும் முக்கிய யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு யோகாசனங்களை மேற்கொள்ள உள்ளார். புதுச்சேரி அண்ணா திடல் சுற்று வட்டாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஆணைகள் மற்றும் சாவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளுக்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு நன்றி தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி பணியை முன்னிட்டு புதுச்சேரியில் விகாஸ் யாத்திரை நடைபெற்றது. பான்சியோனா ஃப்ரெண்ட்ஷிப் பள்ளியில் இருந்து தாவரவியல் பூங்கா வரை நடைபெற்ற இந்த யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள், புதுச்சேரியில் நடைபெற்று வரும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள், விமான நிலையம் மற்றும் ரயில் நிலைய விவகார திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தார். காரைக்காலில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடித்து இன்று கரை திரும்பினர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திற்கு திரும்பிய மீனவர்கள் பிடித்து வந்த மீன்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் மீன்களை வாங்கிச் சென்றனர். இதற்கிடையில் டீசல் விலை உயர்வால் மீன்பிடி தொழிலில் போதிய லாபம் கிடைக்கவில்லை என்றும் அதிக அளவில் நஷ்டம் ஏற்படுவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்குவதுடன் காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிகளை விரைவாக தொடங்க வேண்டும் என மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய மற்றொரு நபருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் காரைக்கால் போக்சோ நீதிமன்ற நீதிபதி மோகன் தீர்ப்பளித்தார். சேலத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மண்டியிட்டு அமர்ந்து சாட்டியால் தங்களை தாங்களே அடித்துக்கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரசு உடனடியாக பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். பழவர்காடு முகத்துவார பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்தார். மீன்பிடிக்கச் சென்ற 2 மீனவர்களின் படகு பலத்த காற்று மற்றும் சீற்றமான நீரோட்டம் காரணமாக முகத்துவார பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகு சேதமடைந்ததுடன் சரத் என்ற மீனவர் பலத்த காயமடைந்தார். அவரை சக மீனவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முகத்துவாரம் அடைக்கப்பட்டுள்ளதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறிய மீனவர்கள் நிரந்தர முகத்துவாரம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது.
ஆங்கார் பிளாக் பாக்ஸ் இந்திய பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் தொடங்கி வைத்தார். விழாவில் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு அவற்றை பராமரிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நிகழ்ச்சியில் நிறுவன நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கடலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் முதுநகர் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விலைவாசி உயர்வு, 100 நாள் வேலைத்திட்ட விரிவாக்கம், சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் தொழிலாளர் நலன் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் உயிரிழப்புக்கு மருத்துவரின் அலட்சியமே காரணம் என பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டி காவல்துறையில் புகார் அளித்தனர். மேலும் குழந்தையின் உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தியதுடன் குழந்தையின் உடல் உடற்குறாய்வுக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே டிராக்டரில் இருந்து தவறி விழுந்த 12 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மண்டல நாயனகுண்டா பகுதியைச் சேர்ந்த மோனித் என்ற சிறுவன் விவசாய நிலத்தில் உழவு பணியில் ஈடுபட்டிருந்த டிராக்டரில் இருந்து நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் டிராக்டர் ஏறியதால் படுகாயமடைந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்த கந்தளி போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதைகள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலியார்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாய கடன் மற்றும் கல்வி கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானமும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில மற்றும் மண்டல நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை குறைக்கும் வகையில் சிக்னல்களில் ஒளிரும் பிளாஸ்டிக் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் இடதுபுறம் திரும்பிச் செல்லும் வாகனங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போக்குவரத்து ஆய்வாளர் வேலையின் தலைமையில் போலீசார் மற்றும் ஊழியர்கள் இணைந்து தடுப்பு கட்டைகளை அமைத்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு மேம்படுத்தும் இந்த நடவடிக்கைக்கு வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நோனாங்குப்பம் ஆற்றுப்பாலத்தில் மின்விளக்குகள் செயல்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்த பாலத்தில் கடந்த சில நாட்களாக மின்விளக்குகள் எரியாமல் இருப்பதால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணித்து வருகின்றனர். மேலும் இருள் சூழ்ந்துள்ள பகுதிகளில் சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் பெண்கள் மற்றும் முதியவர்கள் பாலத்தை பயன்படுத்த அச்சம் நிலவுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பழுதடைந்த மின்விளக்குகளை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாக்பூர் மாணவர்களுக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்வு மைய ஒதுக்கீட்டில் ஏற்பட்டுள்ள இந்த குழப்பம் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். மேலும் தேசிய அளவிலான தேர்வுகளை திறம்பட நடத்துவதற்கான தகுதி தேசிய தேர்வு முகமைக்கு இல்லை என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் பலத்த காற்று வீசக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் தூய்மை பணிகளை பொதுமக்கள் தனியார் பங்களிப்பு முறையில் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தூய்மை பணிகளின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் தனியார் பங்களிப்புடன் பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திண்டிவனம் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
தாவேக தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய மாவட்ட செயலாளர் சக்திவேல், போதை இல்லாத தமிழகம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அரசு பள்ளி வகுப்பறையில் ரீல்ஸ் எடுக்கப்பட்ட விவகாரத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி வளாகங்களை இதுபோன்ற செயல்களுக்கு பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறினார். மேலும் இத்தகைய நடவடிக்கைகள் அரசு பள்ளிகளின் ஒழுங்கு மற்றும் மரியாதையை பாதிக்கும் என்றும் அவர் விமர்சித்தார். கல்வி நிலையங்களின் கண்ணியத்தை பாதுகாக்க சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 1,08,800க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையின் எதிரொலியாக VPN செயலியின் பதிவிறக்கம் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தினசரி VPN செயலி பதிவிறக்கங்கள் சராசரியாக 40 முதல் 64% வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டர்போ, VPN உள்ளிட்ட செயலிகளின் பதிவிறக்கம் 35% வரை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் 2 மாதங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என ஈரான் அறிவித்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை எளிதாக்கும் அடுத்த கட்ட பணிகளும் நடைபெற்று வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது.